எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். சமீப காலமாக கேட்கப்பட்ட ஒரு ஹாட் டாபிக், நிறைய பேர் டவுட்ஸ் கேட்ட ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, அபார்ட்மெண்ட் வாஸ்து. சரிங்களா? நான் ரீசெண்டாக கன்சல்டேஷன்ஸ் நிறைய போகும்பொழுது நிறைய பேருக்கு வர டவுட் வந்து, சார் நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி விடலான்ட்டு இருக்கேன். என் பேரில் ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன். இல்லை நானே அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி ரெண்ட் பர்பஸ்க்கு விடலான்ட்டு இருக்கேன். நானும் அதில் ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இருக்க விலைவாசிக்கு அது இதுன்னு இதானாலும் ஏதாவது சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அந்த ஒரு தருணத்தினால அபார்ட்மெண்ட்ஸில் வந்து எந்த மாதிரியான வாஸ்து பிழைகள் இருக்குது, உண்மையாலே அபார்ட்மெண்ட்ஸை வந்து வாஸ்துப்படி நம்மளால் கட்ட முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டும்பொழுது எஸ்பெஷலி இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து வாஸ்துப்படி நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃப்ளோரில் நிறைய ஃப்ளாட்ஸை வந்து நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வாங்கினா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பூர்வீக ஊரில் இல்லை நீங்கள் உங்களுடைய ஹோம் டவுனில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னையில் ஏதாவது ஜாப் அந்த மாதிரி சென்னைன்னு இல்லை இருக்க மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது கிடச்சிருக்கும். நீங்கள் அங்கே மூவ் ஆயிருப்பீங்க. அங்கே போயிட்டு ராதர் தேன் பேயிங் ரெண்ட் நீங்களே ஒரு ஃப்ளாட் ஒன்று ஏன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சி ஃப்ளாட்லாம் ஒன்று வாங்கியிருப்பீங்க. அது வரைக்கும் எல்லாமே சூப்பராக போயிருக்கும். ஊர்லலாம் வந்து திடீர்னு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சி எல்லாம் வந்து நல்ல செட்டில்லாம் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடச்சி திடீர்னு அந்த ஃப்ளாட் எப்போ வாங்கினீங்களோ அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸுங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக அவங்களோட லைஃப் வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் ஆகிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஹெல்த் எயில்மெண்ட்ஸ் ரீதியாகவும், ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியலாகவும், ஒரு சிலருக்கு லைஃப்பில் எதை தொட்டாலும் ஹேர்டில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து வழிவகுத்து கொடுத்துரும். இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஃப்ளாட் வாங்கினதுலேருந்து தான் இந்த நடந்திருக்கும். எஸ்பெஷலி பிரேக்கப்ஸ்லேருந்து சிட்டி சைட்லேருந்து அதிகமாக அந்த வாஸ்து கன்சல்டேஷன்ஸ் வரும்பொழுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்ஸ் ஏற்படுறதும், டிவோர்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் ஆகிறதும் வந்து நம்மளால் நிறைய பார்க்க முடியுது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போகும்பொழுது. சரி, ஏன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து அதில் ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கும்பொழுது அதில் வாஸ்துங்கிறது சீராக இல்லாத ஒரு நிலைமைங்கிறது வந்து வருது? ஏன் வாஸ்துப்படி நம்மளால் ஃப்ளாட்ஸ் அமைக்க முடியாது? வாட் இஸ் த ஸ்ட்ரக்சுரல் சேலஞ்ச் அண்ட் தென் வாஸ்துப்படி என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதோட நுவான்சஸ் என்ன, வாஸ்து எப்படி வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மொத்த பில்டிங்கும் செயல்படும், எப்படி இண்டிவிஜுவலிஸ்டிக்காக செயல்படாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எப்படி கிழக்கு சுவர் வந்து பொதுவாக ஷேர் பண்ணும் பொழுது அதனுடைய பாரம் நம்மளை வந்து தாக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நமக்கு நடக்குது. நம்ம இங்கே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இது மாதிரிலாம் கட்டினோம் அப்படின்னா நிறைய ஒரே ஃப்ளோரில் நிறைய வீடுகளை நம்ம வந்து எடுக்க முடியும், அங்கே நிறைய ரெண்ட்டுங்கிறது வந்து வரும், ஸோ இது நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சி கட்டி நம்மளுடைய நிறைய பர்சனல் விஷயங்களில் இழக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸுங்கிறது வந்து அமைஞ்சிடுது. சரி, இப்போ நம்ம வந்து வரைபடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு ரியல் பிளான் இது. சரிங்களா? எப்போவுமே நான் உங்களுக்கு மோஸ்ட்லி காமிக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரியலாக வந்து பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ் தான் நம்ம வந்து காமிக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம போய் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஃபைன். ஓகே. இந்த இடத்துல நம்மனால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, ஒரே ஃப்ளோரில் 2 இது வந்து பாருங்கள் நாங்க வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளாட்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைரெக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இது வந்து திஸ் இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட், திஸ் இஸ் ஃபேஸிங் நார்த் அண்ட் இது வந்து சவுத் அண்ட் இது வந்து வெஸ்ட். சரிங்களா? அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து புரியும். இதில் எல்லாமே லிஃப்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக சவுத்து சென்டரில் கொடுத்துருந்தாலும், பொதுவாக லிஃப்ட்டு வந்து எங்கெங்கே வரணும் அப்படிங்கிற நிறைய விதிகள் இருக்குது. இல்லை நிறைய பேர் நார்த் வெஸ்ட்டில் வரணும் அப்படி இப்படின்னு தவறுதால தான் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே படி கொடுக்குறாங்க இல்லையா, நார்த் வெஸ்ட்லேயோ சவுத் ஈஸ்ட்லேயோ லிஃப்ட்டு போடலான்னு சொல்லிட்டு பள்ளத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இங்கே சவுத்து சென்டரில் லிஃப்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுன்னா தாராளமாக பிளான் பண்ணலாம். எஸ்பெஷலி
ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் சரிங்களா. எப்படி நீங்கள் லிஃப்ட் போட்டாலும் பள்ளம்ங்கிறது வந்து வரும். அதை தவிர்க்க முடியாது. அதற்கான வாஸ்து ரீதியான தவறுகளை நீங்கள் வந்து கண்டிப்பா அனுபவிச்சு தான் தீருவீங்க. பட் ஸ்டில் கட்டிங் ஷார்ட் டு த மெயின் திங், இந்த இடத்துல 2 ஃப்ளாட் வந்து ஒரே இடத்துல குடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இந்த ஃப்ளாட் ஏ வாங்குனவரு பெட்டரா இருப்பாரா? ஃப்ளாட் பி வாங்குனவரு பெட்டரா இருப்பாரா? அப்படின்னு நம்ம காம்படிட்டிவா பார்த்தாலும், பொதுவா இங்க என்ன நடந்திருக்கும்னா, சரி ஃப்ளாட் ஏக்கு தான் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸுங்கிறது வந்து குடுத்துருப்பாங்க. ஏன்னா, அது நார்த் ஈஸ்ட் செக்டார்ல இருக்கிறதுனால, நம்ம இத எடுத்தோம்னா நமக்கு நெறைய பெனிஃபிட்ங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா, இதுல என்ன ஒரு ஒரு சுபமில்லாத ஒரு தன்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்ல எங்க பெட்ரூம்ங்கிறது வந்து வந்துருது. ஸோ இந்த ஃப்ளாட் ஓன் பண்றவங்களுக்கு இது வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வீடு இந்த எல்லை வரைக்கும் தான் இருக்கு அப்படிங்கிற மாரி நினைப்பாங்க. ஆனா வாஸ்து அப்படியெல்லாம் வேலை செய்யாது. ஒரு ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மொத்த அ தாய் சுவரினுடைய அந்த உள்ளமைப்புக்கு ஏத்தார் போல தான் வேலை செய்யும். ஸோ இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஃப்ளாட் பில இருக்கவங்கள வச்சு நம்ம இந்த ஃப்ளாட் ஏவினுடைய வாஸ்து எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளாட் பில ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட் வந்து இந்த ஏரியா. அத வந்து அவங்க டைனிங்லாம் வச்சு இங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா வச்சிருக்காங்க. இங்க பூஜை ரூம்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க நெனைப்பாங்க. ஏத்த மாரி கரெக்ட்டா எல்லாமே சவுத் வெஸ்ட்ல எனக்கு பெட்ரூம் வந்துருச்சு. அப்படின்லாம் அவங்க நெனைக்கலாம். நார்த் வெஸ்ட்லயும் நம்ம வந்து கரெக்ட்டா அப்படிலாம் பிளான் பண்ணிட்டோம்னு நெனச்சாலும், இங்க முக்கியமா ஃப்ளாட் பில இருந்தாலும் சரி, ஃப்ளாட் ஏல இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் அதிதீவிரமான தாக்குதல்களை சுபமில்லாத ஒரு அமைப்ப வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து இந்த ஃப்ளாட் ஏல இருக்கவங்களுக்கும் குடுத்துரும். ஃப்ளாட் பில இருக்கவங்களுக்கும் குடுத்துரும். அப்படியே இங்க வந்து பெட்ரூம் இல்லாம இருந்து ஓப்பன் ஸ்பேஸே இருந்தாலும் கூட, நீங்க ஃப்ளாட் ஏல ரிசைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கான சவுத் வெஸ்ட் போர்ஷனும் சரி, நார்த் வெஸ்ட் போர்ஷனுங்கிறதே இல்லாம, அங்க வந்து எதெதெல்லாம் இருக்கணுமோ, எதெதெல்லாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரியான அமைப்புகள்ங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இஷ்யூஸ வந்து இது குடுத்துரும். ஆனால், பொதுவாவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ஒரு ஃப்ளாட்ட சூஸ் பண்றீங்க அப்படின்னா, நார்த் அண்ட் ஈஸ்ட் பேஸ்டு ஃப்ளாட்ஸ நீங்க சூஸ் பண்ணும்போது, நீங்க கொஞ்சம் சேவ் பண்ணப்படுறீங்க அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் வந்து மத்தவங்க வேற மாரி யூஸ் பண்ணாலும் கூட பாருங்களேன், பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி கரெக்ட்டா இங்க ஒரு பெட்ரூமோ, இல்ல இங்க ஒரு பெட்ரூமோ வந்துருச்சுன்னா, நீங்க வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணப்பட்டுருவீங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து இப்போ ஃப்ளாட் பி வாங்குறீங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்படியும் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அதெல்லாம் அனுபவத்தில வந்து எப்படி நம்ம பார்த்துருக்கோம்னா, ஃப்ளாட் பிக்கு பாருங்களேன் என்ட்ரன்ஸ் வந்து இட் இஸ் ஃபேசிங் ஈஸ்ட். ஸோ, ஈஸ்ட் ஃபேசிங் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லி, இத வந்து ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணவங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகம். இங்க ஃப்ளாட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஃபேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இத அவாய்ட் பண்ணியிருக்க அ பீப்பிளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகம். ஏன்னா 2 பெர்ஸ்பெக்டிவ்ல இத வந்து பீப்பிள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது ஒரு மொத்த பிளாக்கா பார்க்கும்பொழுது, நார்த் ஈஸ்ட் ஜோன ஆக்குபை பண்ண அந்த ஒரு பெர்சன் தான் வந்து ஓரளவுக்கு இந்த பிளாக் பிய ஆக்குபை பண்ண பெர்சன விட பெட்டர் ஆஃபா இருப்பாங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்டின்னா, இப்ப நீங்க பிளாக் பில இருக்கீங்கன்னா, உங்களுடைய நார்த் ஈஸ்ட் ஜோன் பாருங்களேன். உங்களுடைய தலைபாகம்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மொத்த தொழில், உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிசிவ் தாட்ஸ் எல்லாமே முடிவுகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இந்த பகுதியில ஃபுல்லா இந்த மாதிரி ரூம்ஸ் வந்ததுனால, அங்க வேற ஒருத்தர் இருப்பதுனால, இங்கு உங்களுடைய ஆளுமைங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சு, அதாவது ஃப்ளாட் பிய ஓன் பண்ற அந்த பெர்சனுடைய ஆளுமைங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சு, பயங்கர இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு தன்மைய வந்து குடுத்துரும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃப்ளாட் பில இப்ப பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த தாக்கங்கள்ங்கிறது வந்து குறையும். ஆனால், இதே ஆண்கள் இங்க இருந்தாலோ, இங்க மற்றவர்கள் குடியிருந்தார்களேயானால், ரொம்ப சிரமம் அப்படிங்கிற மாரியான அமைப்பில தான் வந்து இருக்கும். பொதுவாக இந்த மாரி வீட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் இப்போ ஆகி ஒரு தம்பதியர் வராங்கன்னு வைங்களேன். அங்க வந்து குழந்தைய ஒரு 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்காது. அந்த மாரியான தம்பதியர்கள தான் இந்த வீடு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன் அப்டின்னா, நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முனைகளும், ஒவ்வொரு திசைகளும், ஒவ்வொரு சம அளவுகளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இணைஞ்சிருக்கு. அப்படி தான் நம்ம வந்து அத எடுத்துக்கணும். ஸோ, இந்த வீடு தேர்வு செய்யக்கூடிய நபர் இல்ல ஆ அந்த நபர் இந்த வீடை தேர்வு செய்தாலும், எப்படி இருந்தாலும் சரி,
ஒன்றை ஒத்தார் போல ஒன்று தான் இருக்கும். இந்த வடகிழக்கு மூடப்பட்ட வடகிழக்கு பாரம்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த ஃப்ளாட் பியில் இருக்கக்கூடியவங்க ஃபேஸ் பண்ணி அதனுடைய தன்மையில் தான் வந்து அவங்க இருப்பாங்க. எப்படி லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அட்ஜசன்ட் இதை வந்து நம்ம பார்த்து கிழக்கில் வந்து ஒரு பாரம்ங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோமோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் நிறைய பேரினுடைய லைஃப் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒரே ஃப்ளோரில் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளாட்ஸை வந்து ஷேர் பண்ணுற அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த ஒரு சேலஞ்சுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃப்ளோரில் அன்லெஸ் அண்ட் அன்டில் எல்லா மூலைகளும் இன்க்ளூட் பண்ண மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாமல் ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டை மட்டும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு சில ஜோனை நீங்கள் கட் பண்ணி அதை வந்து வேற ஒருத்தர் எடுத்துக்கும் பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் தொலைச்சிருவீங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. இதனால தான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களுக்கு பாதி பேருக்கு வாஸ்துங்கிற ஒரு விஷயம் வேலை செய்யாமல் நீங்கள் எத்தனை ரிசர்ச் வேணால் பண்ணிக்கோங்க, எத்தனை ஃப்ளாட்ஸ் வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய தவறுகளுக்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாவோ இல்லை ஹெல்த் ரீதியாவோ இல்லை மைண்ட் ரீதியாவோ அவங்க கண்டிப்பாக அதற்கான விலையை வந்து அவங்க பெரிதளவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்னால் தான் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் எப்பொழுதுமே சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிப்போம். இதில் இன்னும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சார் எனக்கு ஈஸ்ட்டு போகலாமா, நார்த்து போகலாமா, எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அப்பார்ட்மெண்ட்ஸு வந்து இப்போ தான் ஒரு ஃப்ளாட் நான் ஒன்று வாங்க போகிறேன், ஹார்ட் அர்ன் மணி அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இதை முக்கியமாக போடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம அவ்வளோ சொல்லியும் கூட இல்லை சார் எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இன்கம்ங்கிறது வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் போட்டு அமைச்சு அவருக்கு அது அந்த இடத்துக்கு போனதுலேருந்து ஒரு சில டவுன் டைம் வந்ததை வந்து அவரே உணர்ந்து அவர் ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண அந்த ஒரு காரணத்தினால தான் இதை நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் இதை கொடுக்குறேன். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனை ஒன்று வந்து புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா, முடிந்த வரையில் தனியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக நல்ல காம்பவுண்ட்லாம் போட்டு உங்களுக்குன்னு தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ, அப்போது உங்கள் வாழ்க்கை வந்து எவ்வளவு தூரம் வளரும்ங்கிறத யாராலையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய பீப்புளெலாம் பாருங்கள், அப்படி தான் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஹவுஸில் தான் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல கர்ம வினை பண்ணியிருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி சுபமான வீடுகள் உங்களால் போக முடியும். இந்த மாதிரி சுபமான வீடில் உங்களால் ரிசைட் பண்ண முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸு வாஸ்து வந்து நான் ஏன் இப்போது சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் வர்றது, போனோன்னே ஐடியில் ஜாப் லாஸ் ஆகுறது, அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகி பிள்ளைங்களுக்கு சர்ஜரி வரைக்கும் போகிறது, அங்கே போனதுலேருந்து ஹெல்த் கம்ப்ளீட்டாக முடங்கி படுத்த படுக்கையாக இருக்கிறதுன்னு நிறைய மல்டிபிள் கேசஸ் இந்த Tier 1 சிட்டிஸில் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ்து தான். சரிங்களா? நான் ஃப்ளாட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் முற்றிலும் தவறு இந்த மாதிரி அப்படி நான் உங்களுக்கு சொல்ல வரலை. ஒரே ஃப்ளோரில் இந்த மாதிரி ஷேர்டு ஸ்பேஸில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு சில கோர் ஜோன்ஸை மற்றவங்க ஆக்குப்பை பண்ணும்பொழுது அந்த கோர் ஜோன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் என்ன கொடுக்கணுமோ வாஸ்து ரீதியாக அந்த கோர் ஜோன்ஸ் உங்களோட லைஃப்பில் என்ன ஆஸ்பெக்டை வந்து இண்டிகேட் பண்ணுதோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தொலைச்சிடுவீங்க. தொலைச்சிட்டு அதை தேடி நீங்கள் ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துடுவீங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளாட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் உங்களோட க்ரோத்துங்கிறது மிகப்பெரிய ஸ்டாக்னேஷனுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து அது கொடுத்துரும். இதை வந்து நான் வாஸ்துப்படி பிளான் பண்ணி தரேன், வாஸ்துப்படி நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொன்னால் 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் வந்து அறிவுரையாக சொல்ல வரேன். அதுதான் இந்த வீடியோ என்னுடைய நோக்கமும். இது போன்று நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு இருக்குது. நான் ஒரு பெட்ரோல் பங்க் வாஸ்து எப்படி இருக்கும், ஒரு டான்ஸ் அகாடமி வச்சுருக்கவங்களுடைய வாஸ்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய அரிய தகவல்களுடன் உங்களை வந்து விரைவில் சந்திக்க இருக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து இனிதை விடைபெறுவது உங்கள் பாலன்.